வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் பழ கண்காட்சிக்கு வாங்கப்பட்ட அதே கட்டணம் தொடர்ந்து வசூலிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, விவரங்கள். வணக்கம் சுபா. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி கடந்த 3 நாட்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் பழ கண்காட்சிக்கு நுழைவு கட்டணம் வாங்கியதை இன்றும் வசூலிப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சியானது 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் பழ கண்காட்சியில் நுழைவு கட்டணம் ஆனது பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறுவர்களுக்கு 50 ரூபாயும் வாங்கப்பட்டு வந்தது. ஆனால் பழ கண்காட்சி நேற்றோடு முடிவடைந்த நிலையில் இன்று அதே நுழைவு கட்டணத்தை வாங்குவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் அதிர்ச்சி அடைந்து சிலர் உள்ளே செல்லாமலே திரும்பி செல்கின்றனர். சிம்ஸ் பூங்கா தொடங்கி 150 ஆண்டுகள் ஆன நிலையில் பழ கண்காட்சி தோட்டக்கலைத்துறையினர் சார்பாக 150 வகையான பழங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களில் பழங்கள் இன்றி இருக்கும் நிலையில் நுழைவு கட்டணம் குறைக்காமல் பழ கண்காட்சிக்கு வாங்கப்பட்ட கட்டணம் வசூலிப்பதால் சுற்றுலா பயணிகள் மன உளைச்சலுடன் சிம்ஸ் பூங்காவில் இருந்து வெளியேறி வருகின்றனர். குறிப்பாக வருடம் முழுவதும் சிம்ஸ் பூங்காவில் நுழைவு கட்டணமானது பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறுவர்களுக்கு 20 ரூபாயும் வசூலித்த நிலையில் தற்போது 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் வசூலிப்பது சுற்றுலா பயணிக்கு ஒரு அதிருப்தியாகவே உள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.